வணக்கம் கவேரியன்ஸ், வெல்கம் பேக் டு கவேரி நியூஸ். இந்தியாவும் அமெரிக்காவும் ஒரு ட்ரேட் டீல் ஃப்ரேம் ஒர்க்கு சைன் பண்ணுறதா இருந்தது இந்த வாரம். ஆனால் அது போஸ்ட்போன் ஆகிடுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்தியன் டெலிகேட்ஸ்லாம் அங்கே போக வேண்டியது இருந்தது, ஆனால் அவங்க போகலை. அண்டு இனிமேல் அது அந்த சுப்ரீம் கோர்ட் ஆஃப் யூஎஸ்ஏ ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க அகெயின்ஸ்ட் அந்த ரெசிப்ரோக்கல் டேரிஃப்னு சொல்கிறோம் பாருங்கள். அதை ஸ்டடி பண்ணி அதோட இம்ப்ளிகேஷன் என்ன அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் நம்ம ட்ரேட் டெலிகேஷன் இந்தியாவிலேருந்து அமெரிக்காவுக்கு போகிறாங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாருங்களேன், ட்ரம்ப்பு டேரிஃப் முதல்ல 26%, அப்புறமேல 50%, ரஷ்யாவோட ஆயில் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்டண்ட்லாம் அடிச்சுட்டு இருந்தார். அப்புறம் இந்தியா நிறைய கன்செஷன் அமெரிக்கன் குட்ஸுக்கு கொடுத்தோன்னே அப்புறமேல ஒரு மாதிரி அக்ரி பண்ணிட்டாங்க. தட் இஸ் அமெரிக்கன் எக்ஸ்போர்ட்ஸ் டு இந்தியாவுக்கு ஆல்மோஸ்ட் 0%. ஆனால் இந்தியன் எக்ஸ்போர்ட்டுக்கு 18% அப்படின்னு நெகோஷியேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணாங்க. ஆக்சுவலாக முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3% தான் இருந்தது ஆவரேஜாக எல்லா குட்ஸும் சேர்த்து. ஆனால் அது 18% ஆச்சு. இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் த சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட், இம்மிடியட்டாக சுப்ரீம் கோர்ட்டு வேர்டிக்ட் முடித்த அடுத்த செகண்ட் என்ன பண்ணார், நான் 10% டாரிஃப் விதிக்கிறேன். எது அப்படின்னா, ஃபாரின் ட்ரேட் ஆக்ட்னு ஒன்று இருக்குது, அதை யூஸ் பண்ணி 10% எல்லார் மேலேயும், எல்லா குட்ஸ் மேலேயும், இம்போர்ட் ஆகிற அத்தனை குட்ஸ் மேலேயும் 10% அப்படின்னு சொன்னார். அது முடிஞ்சு ஒரு நாள் கூட ஆகலை. அடுத்த நாளே என்ன சொன்னார், 10%லாம் கிடையாது 15% அப்படின்னாரு. 10% சொன்ன டாரிஃபு டக்குன்னு 15% ஆச்சு. சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, பிரசிடெண்ட்டுக்கு பவரே கிடையாது, ஒன்லி காங்கிரஸுக்கு தான் இந்த மாதிரி டாரிஃப் இம்போஸ் பண்ணுறதுக்கு பவர் இருக்குது அப்படின்னு சொல்லி மெஜாரிட்டி வேர்டிக்ட். 6 பேர் அகெயின்ஸ்டாகவும் 3 பேர் ஃபேவரபுளாகவும் ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா அமெரிக்கன் கான்ஸ்டியூஷன் படி என்ன அப்படின்னா, கம்ப்ளீட் செப்பரேஷன் ஆஃப் பவர்னு சொல்லுவாங்க. தெர் இஸ் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் தனியாக, லெஜிஸ்லேச்சர் தனியாக, தென் ஜுடிஷரி தனியாக இருக்கும். ஸோ அதனால் ஒருத்தரும் இன்னொருத்தரோட ஃப்ரீடமையோ இண்டிபெண்டன்ஸையோ பாதிக்கிற அளவுக்கு எந்த டிசிஷன் எடுக்க முடியாது அப்படின்னு தான் அதுக்கு அர்த்தம். அப்போ பிரசிடெண்ட் ஒரு பர்டிகுலர் ரீசனை காமிச்சு, அந்த ரீசன்னால் நான் இவ்வளோ டாரிஃப் போடுறேன் அப்படின்னு சொல்கிறது அவருக்கு அந்த பவர் எந்த லாலையும் கொடுக்கல. ஏன்னா அந்த மாதிரி டாக்ஸஸ் ஒன்லி காங்கிரஸ், தட் இஸ் அவங்களுடைய பார்லமெண்ட்டு தான் பண்ண முடியும் அப்படின்னாரு. இதனால் என்ன ஆச்சு அப்படின்னா, நியர்லி 1 இயருக்கு மேலே பவரில் இருக்கார். திஸ் டைமை ஒரு நல்ல இது பண்ணி பார்லமெண்ட்லேயே அப்ரூவல் வாங்கியிருக்கலாம், அதை பண்ண விட்டார் அப்படின்னு சொல்லணும். அஸ் அ ரிசல்ட் இன்றைக்கி என்ன ஆச்சு அப்படின்னா, தென் 10% இருந்தது 15% ஆகிடுது. ஆனால் கண்ட்ரி லைக் இந்தியா 18%ல் நெகோஷியேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ 15% பே பண்ணுமா இல்லாட்டி 18% பேமெண்ட் பண்ணுமான்னு இப்போ ஒரு சந்தேகம். இப்போ எல்லாருமே இதை அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுமா இல்லையாங்கிற கொஸ்டின் வந்துருச்சு. இதே சமயத்தில் யூரோப்பியன் யூனியன் கூட பாருங்கள் என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் ஒரு அக்ரிமெண்ட்டு பிரசிடெண்ட்டோட சைன் பண்ணோம், அதில் சில கமாடிட்டிக்கு 15%, நிறைய கமாடிட்டி 0% டேக்ஸு கூட இருக்குது. ஆனால் இப்போ 15% எல்லாத்துக்கும் போடுறத எங்களால் ஒத்துக்க முடியாது அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்ன ஆக போகுதுன்னு தெரியல, ஒரே குழப்படியாக இருக்குது எல்லா இடத்துலையும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுவும் இது ஒரு டெம்ப்ரவரி மெஷர் தான். இதில் அடுத்த பியூட்டி என்ன அப்படின்னா, இது 150 days வரைக்கும் தான் இந்த ஆக்ட் மூலமாக இவர் டேக்ஸ் லெவி பண்ண முடியும். அது 15% மேக்ஸிமம் அதுதான் லெவி பண்ண முடியும்.
அதுக்குள்ள அவர் வந்து பார்லமெண்ட்டுக்கு போய் பார்லமெண்ட்டில் கிளியரன்ஸ் வாங்கி கொடுக்கணும். இதுதான் அந்த புது ரூல் சொல்லுது. அப்போ வந்து அந்த 150 டேஸுக்குள்ள இவர்னால கிளியரன்ஸ் வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தா ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா, தோ வந்து பார்லமெண்ட்டில் வந்து ரிப்பப்ளிகன்ஸ், தெர் இஸ் ட்ரம்ப்போட பார்ட்டி தான் மெஜாரிட்டியாக இருக்காங்க. தெர் இஸ் தின் மெஜாரிட்டி 2 இடத்துலையும், செனட்லேயும் சரி, ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லேயும். ஆனால் எல்லாருமே பார்ட்டி பேஸ் பண்ணி தான் ஓட்டு போடுவாங்கன்னு நம்ம சொல்லிடவே முடியாது. அமெரிக்காவில் மட்டும் சில பேர் வந்து அகெயின்ஸ்டாக கூட ஓட்டு போடலாம். அப்புறம் அவ்வளோ ஈஸி கிடையாது. 150 டேஸுக்குள்ளே இந்த அப்ரூவல் அங்கே காங்கிரஸ்லேருந்து வாங்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது. அதுக்கு வந்து டைம் ஆகும். அதே சமயத்தில் நவம்பரில் வந்து எலெக்ஷன் வர வருது. இந்த ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்க்கும் சரி, செனட்டுக்கும் சரி எலெக்ஷன் வர வருது. எப்படி இருக்கிற பட்சத்தில் எப்படி வந்து இதுக்கு வந்து இந்த 150 டேஸ்க்குள்ளே அவர் கிளியரன்ஸ் வாங்க போகிறாரு? அதுதான் ஒரு பிக்கெஸ்ட் கொஸ்டின் அப்படின்னு சொல்லணும். இப்போ சுப்ரீம் கோர்ட்டு ஒரு வேர்டிக்ட் கொடுத்துருக்காங்க. அந்த சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட்னால என்ன ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நியர்லி $190 பில்லியன் வந்து கவர்மெண்ட் வந்து ரீஃபண்ட் பண்ணணும். எய்தர் வந்து அந்த எக்ஸ்போர்ட் பண்ணுற கண்ட்ரிக்காக இருக்கலாம், இல்லாட்ட அது யார் பேமெண்ட் பண்ணாங்களோ, தெர் இஸ் அமெரிக்கன் கம்பெனியோ இண்டிவிஜுவல்ஸோ பேமெண்ட் பண்ணாங்களோ அவங்களுக்கு அதை ரீஃபண்ட் பண்ணி ஆகணும். ஆனால் இதை பற்றி சுப்ரீம் கோர்ட் ஒன்றுமே சொல்லலை. அதனால் எல்லாரும் பாதிக்கப்பட்டவங்க அத்தனை பேரும் என்ன பண்ண போகிறாங்க, லோவர் கோர்ட்ஸில் போய் முறையிட்டு எப்படி அந்த பணத்தை திருப்பியும் பெற்றுக்கொள்ள முடியுமோ அதுக்கெல்லாம் நடவடிக்கை செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது ஒரு சைடு போயிட்டுருக்க போது, அதே சமயத்தில் இவர் வந்து புதுசாக போட்ட 15% டேக்ஸு அதுவும் போயிட்டே இருக்க போது, அதுக்கு கிளியரன்ஸ் வாங்க முடியல அப்படின்னா, தெர் இஸ் ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் அண்ட் செனட் இந்த கிளியரன்ஸ் வாங்க முடியலன்னா இந்த 15% 150 நாளுக்கு மேலே லெவி பண்ண முடியாது அப்படின்னு வரப்போகுது. இதனாலேயே சொல்லலாம், ஏன் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கூட ஹெசிடேட் பண்ணுறாங்க, சரி பொறுத்திருந்து செய்வோமா அப்படின்னு யோசிக்கிறாங்க போல இருக்கு. ஏற்கனவே ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிட்டோம். அண்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, நம்மளுடைய எக்ஸ்போர்ட் அமெரிக்கா வந்து ட்ரெமெண்டஸாக குறைஞ்சி போச்சு. அண்டு எஸ்பெஷலி எங்கள் டெக்ஸ்டைல்ஸு, ஜெம்ஸ் அண்ட் ஜுவல்லரிஸ், தென் த ஷிர்ம் எக்ஸ்போர்ட்டு, அப்புறம் தி ஆட்டோமொபைல்ஸோட ஸ்பேர் பார்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஏரியாவில் வந்து நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து வெகுவாக பாதிப்படைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். அண்டு அனதர் 6 months ஆர் 5 months தான் இவர்னால் எந்த அப்ரூவல் வாங்க முடியல அப்படின்னா, செனட்லேயோ இல்லை ஹவுஸ் ஆஃப் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ்லேயோ, தென் வந்து இந்த 15% எந்த கண்ட்ரி மேலே லெவி பண்ண முடியாது. இப்போ வந்து இன்னொரு கொஸ்டின் வருது இந்த சுப்ரீம் கோர்ட்டை டெசிஷனால். இப்போ வந்து நிறைய டீல் சைன் பண்ணியிருக்காரு. இந்த டீல் எல்லாமே செல்லுபடி ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா, இப்போ பிரசிடெண்ட்டுக்கே இதுக்கு பவர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் எப்படி வந்து இவர் அக்ரிமெண்ட்டை சைன் பண்ண முடியும்? அதனால இந்த டீல் அத்தனையுமே எதர் வந்து ஜப்பானோட என்ட்ரு பண்ணதோ, இல்லாட்ட சவுத் கொரியாவோட என்ட்ரு பண்ணதோ, இல்லாட்ட யூரோப்பியன் யூனியனோட என்ட்ரு பண்ணதோ, இல்லாட்ட அதர் கண்ட்ரிஸோட என்ட்ரு பண்ண அக்ரிமெண்ட்டை அவர் வந்து நேச்சுரலி பார்லமெண்ட்டுக்கு எடுத்துகிட்டு போய் அப்ரூவல் வாங்கணும். அந்த அப்ரூவலும் 150 நாளுக்குள்ளே நடக்கணும். அப்படி நடக்கலைன்னா அந்த டீலும் செல்லுபடி ஆகாதுங்கிறது ஒரு தரப்பரோட வாதம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய குழப்படி இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த தருணத்தில் தான் நம்ம பார்க்கணும் எப்படி வந்து இந்த $190 பில்லியன் வந்து கவர்மெண்ட் ஆஃப் USA வந்து ரீஃபண்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் பார்க்கணும். இந்த டாரிஃப் எப்படி ஆரம்பிக்கப்பட்டதுன்னு பார்த்தா, இவருடைய ட்ரம்ப்போட ஸ்டேட்மெண்ட்டு என்ன அப்படின்னா, எல்லா கண்ட்ரிஸும் அமெரிக்காவை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறாங்க, அமெரிக்காவுக்கு எல்லாருமே எக்ஸ்போர்ட் பண்ணி அமெரிக்காவிலேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தார்.
அதனால் அமெரிக்கன் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடுது. அவங்க வந்து பர்மனெண்ட்டாக வந்து வேர்ல்டை நம்பி தான் இருக்க வேண்டியதாக இருக்குது. இதை ப்ரிவென்ட் பண்ணணும். அதே சமயத்தில் அமெரிக்காலையும் இந்த இண்டஸ்ட்ரிலாம் ஆரம்பிக்கப்படணும். அண்ட் அதே மாதிரி நிறைய ஜாப்ஸும் க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நான் வந்து எல்லா மேலேயும் டேரிஃப் விதிக்கிறேன். யார் யாரெல்லாம் இந்த அன்ஃபேர் ப்ராக்டிஸ் இருக்குல்ல அதெல்லாம் பண்ணுறாங்களோ, யார் ஜாஸ்தி எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்களோ அமெரிக்கா, அவங்க மேலே வந்து இந்த மாதிரி வரி சுமையை கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தார். அதனால் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒரு மாதிரி டேரிஃபை அவர் விதித்தார். அப்படி பார்க்குறப்போ தான் நம்ம மேலே 25%, ரஷ்யாட்டேருந்து ஆயில் வாங்குறதுனால அனதர் 25% வந்துச்சு. ஆனால் இந்த ரஷ்யன் ஆயில் வந்து வாங்கிறதுனால நம்ம இந்தியாவுக்கு மேலே மட்டும்தான் அந்த 25% டேரிஃபு ட்ரம்ப் விதிச்சார் அப்படின்னு சொல்லணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது எதுக்கு பண்ணார் அப்படின்னா, அமெரிக்காவில் இண்டஸ்ட்ரி வரணும், அமெரிக்காவில் நிறைய ஜாபு க்ரியேட் பண்ணோங்கிற அந்த ரீசனால் ஆரம்பித்தார். அதே சமயத்தில் அதோட உள்நோக்கம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது மூலம் டேக்ஸ் கலெக்ட் பண்ணுறதாகவும், அதனால் அவங்களுடைய ட்ரேட் டெஃபிசிட்டை குறைக்க போகிறதாகவும் அவர் வந்து எய்ம் பண்ணி இதை பண்ணார். இப்போ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால பீப்புள் வந்து ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ண மாட்டாங்க, அது வந்து அமெரிக்காலேயே ஒரு ஆல்டர்னேட்டாக பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த நோக்கத்தோடு தான் அவர் பண்ணார். ஆனால் இவர் பண்ணது என்னமோ எல்லா கண்ட்ரியும் பண்ணுறது தான். இப்போ இந்தியா கூட பண்ணுறாங்க, சைனா கூட சில ஐட்டமில் பண்ணுறாங்க. ஸோ எல்லா கண்ட்ரி, யூரோப்பியன் யூனியன் கூட அந்த மாதிரி நிறைய டேரிஃப் விதிக்கிறாங்க, எல்லாரும் பண்ணுறது தான். ஆனால் இவர் பண்ணுறது என்னதுன்னா, அதை வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணலை அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நம்ம ஆக்சுவலாக இந்த டேரிஃப் வந்து கடைசியாக வந்து யாரை பாதிக்குது அப்படின்னா, அமெரிக்கன் பீப்புளை தான் பாதிக்குது. இப்போ இன்ஃபேக்ட் வந்து இந்த டேரிஃப்னால ப்ரைஸஸ்லாம் ஜாஸ்தியாகிடுது அமெரிக்காவில் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அல்டிமேட்லாக யார் வந்து இந்த டேரிஃப்னால் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்னா, மெயினாக பார்த்தீங்கன்னா அமெரிக்கன் கன்சியூமர்ஸ் தான் பாதிக்கப்பட்டாங்க. இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் வேர்டிக்ட்னால இப்போ அமெரிக்கன் கன்சியூமருக்கு ஒரு ரிலீஃப் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து இந்த புதுசாக போட்ட அந்த 15% டேரிஃபும் இன்னொரு 150 நாளுக்குள்ளே அவர் வந்து பார்லமெண்ட்லேருந்து அப்ரூவல் கிடைக்கலனா அதுக்கப்புறமேலு அது செல்லுபடி ஆகாது அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஆனால் அது பர்மனெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னா பார்லமெண்ட்டுக்கு எதெல்லாம் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா, ப்ரூஃப் சப்மிட் பண்ணோம். இந்தந்த ப்ராடக்டை வெளிநாட்டிலேருந்து இம்போர்ட் பண்ணுறதுனால அமெரிக்கன் இண்டஸ்ட்ரிலாம் பாதிக்குது எப்படிங்கிற ப்ரூஃப் வந்து அவரை சப்மிட் பண்ணாதான் இதுக்கெல்லாம் அப்ரூவல் கிடைக்கும். ஏற்கனவே ஸ்டீல் அண்ட் அலுமினியம்க்கு இந்த மாதிரி ப்ரூஃப் சப்மிட் பண்ணி 50% டேக்ஸ் லெவி பண்ணுறதுக்கு அப்ரூவல் வாங்கினார். அதனால் இந்த சுப்ரீம் கோர்ட்டோட டெசிஷன் வந்து அந்த செக்டார் இருக்குது பாருங்கள், ஸ்டீல் அலுமினியம், அதுக்கு வந்து செல்லுபடி ஆகாது அப்படின்னு கூட சொல்லிடலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்க சிச்சுவேஷன். எப்படி ஒரு குழப்படியான சிச்சுவேஷன் அமெரிக்காவில் இருக்குது. இந்த தருணத்தில் தான் இந்தியா வந்து ஒரு டெசிஷன் எடுத்திருக்காங்க. நம்ம வந்து பொறுத்திருந்து பார்த்து அப்புறம் செயல்படலாம் அப்படின்ட்டு. அது ஒரு கிளாரிட்டி கிடச்சோன்னு தான் இனிமேல் ப்ரொசீட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் நான். அண்டு ஏற்கனவே நமக்கு வந்து ஒரு 2-3 மந்த்ஸு பார்த்திங்கன்னா சிவியராக நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து அஃபெக்ட் ஆகிடுது. ஆனால் அதை சமாளிக்கிறதுக்கு தான் நம்ம நிறைய ட்ரேட் அக்ரிமெண்ட் மித்த கண்ட்ரீஸோட என்ட்ரு பண்ணியிருக்கோம், இன்க்ளூடிங் பிரேசில் நம்ம ரீசெண்டாக. ஸோ அது வந்து ஒரு சம்மாட்டு நம்மளுடைய அமெரிக்காவுக்கு போகிற வேண்டிய பொருளை வந்து அந்த கண்ட்ரீஸுக்கு டைவர்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் ஸ்டில் நம்மளுடைய எக்ஸ்போர்ட் வந்து டிக்ளைன் ஆக தான் போகுது கண்டிப்பாக அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி வந்து இந்தியா யூஎஸ் டீலோட இன்றைய நிலைமை அப்படின்னு கூட சொல்லிடலாம்.
பார்ப்போம் எப்படி இது நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போக போகுது, எந்த மாதிரி இந்தியா டெசிஷன் எடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத. இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.